இங்கே பிள்ளைகள் இந்த வந்த உடுப்புகளை வயதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பிள்ளைகள் பொம்பளைகள் ஆம்பளைகள் வயது மூணாக்கள் செப்பரேட் பண்ணி வைங்க என்ன மற்ற இந்த சாப்பாடு பிஸ்கெட்டுகள்லாம் தனித்தனியா பிஸ்கெட் சின்னாக்கல்ல பிஸ்கெட் மாவெல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக வைங்க மற்ற இந்த கண்டி புஷல்லா கிரீஷ் அவனுக்கு அந்த தனி பாசல போட்டு வைங்க என்ன சரி அவன் சரியா பாதிக்கப்பட்டிருக்கிறான் ஓ அப்படியே அப்படியாச்சு செய்யுங்க ஓமடா அதுக்கு உதுக்கான அது இந்த மூட்டை வைக்கிறா உதுக்கான தம்பி சொல்லுங்க பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்தீங்க? சாமான் கொஞ்சம் தந்தேன். அதான் நீங்களும் சாமான் கொடுக்குறீங்களோ இல்லாட்டி மெட்டாக்கள் மாதிரி ஊழல் செய்கிறீங்களோ, ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி அதுகளில் வாங்கின உடமையில தான் உங்களுக்கு தந்தது. அப்போ நீங்கள் அதை சரியா மக்களுக்கு போய் சேருதோ இல்லைன்னு எங்களுக்கு நாங்கள் இந்த நாட்டின் பிரஜையா நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய கடமை. அதான் இந்த இடம் தம்பி நான் செல்லப்பட்டி. செல்லப்பட்டியோ? அல்லப்பட்டின்னு தான் நான் கேள்வி பண்ணேன். அதுக்கு அங்கால இருக்கு செல்லப்பட்டி. செல்லப்பட்டி. தம்பியோட பேர் என்ன? என் பேர் சரவணபவன். சரவணபவன். தம்பியோட போன் நம்பர் இல்லாம தம்பியோட பேக்க மட்டுமே இல்லை நான் தனியாக எடுத்து வச்சிருந்தேன். ஏன்டா தெரியுமே, ஏதாவது உதவிகள் செய்தன்னு சொல்லி அரசாங்கத்தால தேசாபிமான விருதுகள் என்று கொடுக்க தம்பியை நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையே வேணும். அந்த பேக்கு நீலமும் கருப்பும். அந்த நீலமும் கருப்பும் இந்த பேக். வேர்வை சிந்தி உழைச்சு உழைச்சோட என்னோட மந்திரி பார்க்க பிடிக்கிறேன். இது எந்த ஷர்ட் எப்ப கடைசியா போட்டேன்? இது இந்த கடைசியா கான்கிரீட் போடைக்க போட்டேன். 100 ரூபாய் கான்கிரீட் போடைக்க போட்டேன். சரி, நீ கான்கிரீட் போடைக்க போட்டு நாரைப்பே கிடக்கிற சேர்த்து அங்க அல்லோல கல்லோல பட்டிருக்கிற சனம் போடையிலும் நீங்கள் தானே பழைய உடுப்பு வேணும் என்று கேட்டீங்க. சரி, ஒரு போட்டடா இன்னொருதன் பாவிக்க கூடிய மாதிரி ஒரு உடுப்பு அதுகளிதான் போடுறதுக்கு அதுகள் வென போடுறோம் இல்லாட்டி காட்டு குரங்குகளோட உங்கள் ஆலையிலாட்டி ஷர்ட்டை திருப்பி தான் நான் அடுத்த கான்கிரீட்டு கொண்டே போடுவேன். அடுத்த கான்கிரீட்டுக்கும் போடுவியோ? இது பிராண்ட் அப்பா, பிராண்டட் ஷர்ட். ஒரு உடுப்பு பழுதா போனால் அதுல கடைசியா மிஞ்சி கிடக்கிறது அந்த பிராண்ட் நேம் LMXL சைஸ் அது கிடக்குமா? அது கூடி இந்த ஷர்ட்ல இல்ல. பிராண்டட் அப்படி இது கூடி பரவாயில்லையடா. இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று நீ தந்தனு தெரியுமோ? அப்ப ஒரு கதை காட்டும். நான் நல்ல அவள் விசாரிக்க சொன்னான். CR7 நல்ல பிராண்டா பார்த்து கொடுக்க காண்ட போய் கொடுத்துருக்காங்க. சரி, நீயே ஜட்டி தந்த காண்டில நான் இருக்கிறேன். இந்த காண்டுல தான் நானும் இருக்கிறேன். CR7 நீ போட்டு இத்து போன ஜட்டியை தந்திருக்கிற இன்னொருதன் போடணும்னு சொல்லி உங்க ஜட்டியில ஓட்டை இல்லாத இடம் இல்லையடா. ஓட்டை இருக்கிறானப்பா ஜட்டி இந்த தனித்துவம். தனித்துவத்தை காய்க்கிறேன் வேற ஆள இதெல்லாம் கேட்ட நீங்கள் போட்டோ விடு திருப்பியும் போட்டோ புதிய ஜட்டியை கொண்டு. சரி விடாப்பா, நானே புஷ்டல்லாவில கொடுக்குறேன். கொளுத்து வேண்டாம் தம்பி, சாமான எல்லாம் வைத்து விட அந்த பிள்ளையார் கடைக்க அதில் பார்க்குறேன். பாஸ் வணக்கம். பாஸ் வணக்கம். இப்போ தான் வந்து நாங்கள் நேற்று தான் யாழ்ப்பாணத்துலேருந்து திரும்ப சுண்ணாத்துக்கு வந்து நாங்கள் முந்த நாள் வந்து கேகாலைக்கு போனாங்க. மலைய பக்கம் எல்லாம் போய் சாமான் எல்லாம் வெள்ள நிவாரணம் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. விஷயம் என்னன்னு சொன்னால் எங்கட புண்ணால கட்டுவன் சனம் இருக்குல்ல, வெள்ளத்தில் பாதிச்சு இடம்பெயர்ந்து மலையாத்துக்கு போயிட்டு இந்த புண்ணால கட்டுவன்ல எவ்வளோ இடங்கள் பள்ளிக்கூடங்கள் கோயில் கிடக்கு. இங்கே இருந்து இவ்வளோ தூரம் மலையாத்துக்கு என் சனம் போனது இப்படித்தானே பாஸ். என்னன்னு சொன்னால் 2 பக்க மக்களே நாங்கள் ஒன்றா சேர்த்து அங்கே நிவாரணம் கொடுத்து எங்களை சுவாங்க. அதனால நாங்கள் கலெக்ட் பண்ணி யுத்தம் நடந்து உளவு தேசத்துக்கு சனம் இடம் பெறலு. சரி, ஏதோ சொல்லி போட்டியல் விடுங்கோ. எவ்வளவு காசு? 72,800 ஒன்லி. 72,800 ஒன்லி. என்ன பாட்டா கடைக்கார மாதிரி சொல்றான். அது என்ன 72,800 ஒன்லி? மட்டம் வரை நான் கணக்கு பார்த்து பில்லுகள் எல்லாம் பார்க்க 72,800 வருது. சரியா தானே நாங்கள் எழுதுறாங்க. அப்போ நீங்க மட்டமா தந்தாலும் பரவாயில்ல, 200 நான் 72,800 தாரேன். ஓகே, இந்த 72,800 கிடக்குது. சனத்துக்கு வடிவா செய்யட்டும் என்ன? ஓகே, நல்ல பிள்ளைகள் இந்த இளமையில எப்படி எல்லாம் நன்றி செய்யறது, விமர்சனங்கள் செய்யும் உதவி செய்யுங்க. ஓகே ஓகே. என்ன கார் செய்யலாம் எடுக்கிறான், இப்படி கார் வச்சிருக்கிறான், இவனை உதவி செய்யலாம். 72,800 என்ன தரணும்? ஆளை பொலோ பண்ணத்தான் நில்றாவா. அடிப்போம். $4 மிஷன் கம்ப்ளீட். இனி நீங்க வரலாம்.
இன்னொருத்தன் வர கல்லறை பிடிக்கத்தான் வேணும்ண்டே கையிலப்ப பெரிய படைய பறீரலி வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர் கோட்வோட எப்படி மிஷன் எல்லாம் எப்படி போச்சுது? மிஷன் கம்ப்ளீட். ஆனா ஒவ்வொரு மிஷனுக்கு நாங்க எடுக்கிற ரிஸ்க் இருக்குல்ல. மிஷனோ பெரிய சிந்தூர் ஆபரேஷன் லைட்டை கொண்டு வெளிக்கிட போறோம் பாகிஸ்தானுக்கு அடிக்கிறது அடிக்கிறதெல்லாம் கள்ள முடியல. என்னன்னு நான் ரிஸ்க் எடுத்தானே என்னோட தொழில் செய்யறது. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கு. மக்களை பார்த்தோம் ஒரே கண்ணாடி ஒரே பேக்கு இப்படியான பேக்கோட திரிகிறவங்களை தான் நம்பலாம். இவங்களைத்தான் பிடிக்கும். இயற்கை என்ற ஒன்று இருக்கும் வரைக்கும் எங்களை யாராலையும் அசைக்கலாம். ஓ இயற்கை பெரிய டிஸ்கவரி சேனல்ல ஆபிரிக்க காட்ட ஆய்வு செய்ய போயினோம். பாராக்களை ஒன்றவனும் கள்ள குடுக்குறவனும் கள்ள அது என்னடா ஒரு இயற்கை அனர்த்தமாண்டா இதுக்கண்டே திரிகிறா உங்களோட சொந்த வேலை பார்க்கறது. சம்பவம் என்ன தெரியுமா? முந்தைய மாதிரி இல்ல கேள்வி கேட்கறாங்க ஆயிரக்கணக்கான கேள்வி. இன்றைக்கு இந்த லூசு பயிர் சிக்கணும். அது ஒரு கடக்காம இருக்கு. நம்ம ஆள் விளக்கம் குறைவு ஆனா விளக்கம் மாதிரி நடிக்கிறான். ஓகே அரிய சொண்டு இல்லாம ஒழுங்கா போய்கொண்டு இருக்கிறீங்க. 72,800 வாடகை இந்த மாதிரி லீஸ் முடிஞ்சு 6 மாசத்துக்கு என்ன செய்ய தெரியா லீஸை கட்டி விட்டீங்கன்னா சரி. ஓ ஓ ஓ எல்லாம் கட்டுப்பீங்கல்லானே உங்களோட காசு என்னத்துக்குன்னு சொல்லி இல்லையா வாங்கி கொண்டு போறேன். லீஸ் நாங்கள் டைமுக்கு கட்டுற ஆளுங்களுக்கு ஏதாவது ஆஃபர் தருவீங்களோ? ஒரு ஆஃபரும் கிடையாது. ஓஃபர் 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 கேட்குறேன். நீங்க 2 பேரும் சில்லாலங்கடி குருமான் குஞ்சுகள். உங்களை நம்பி நான் இந்த லீஸை ரிஸ்க் எடுத்து தந்தது என்னது காரணம்? இயற்கை தாய் பார்த்துக் கொள்ளுவார். நீங்களுக்கும் யோசிக்க இயற்கை தாயோ நில்வாரு என்ன அப்படி ரங்கோட 2 பேரும் யாரோ தோழர் இவர் தான் இந்த முறை எங்கட ஸ்பான்சர். ஓ மாட்டி 2 பேரும் ரங்கோட கண்ணாடிச்ச கலாட்டி போடுறாங்கோ. ஆனா பார்த்தா செட்டேரி நீங்க சொல்ல விட்டுட்டீங்க. மாட்டு பட்டுட்டமே தலை. வணக்கம் அடியப்பா இப்படி கும்பிட்டு தாண்டே காசு வாங்கினீங்க. டேய் நீங்க அவரும் நினைவு வந்து சங்கம் அதுல ஒரு ஆள் உங்களோட சமூக சேவை சங்கத்துக்கு அப்படித்தான் தெரியுது. அந்த ஏஜென்ட் ஏஜென்ட் இந்த லீஸுக்கு விடுற கார் லீஸுக்கு கொடுத்த ஏஜென்ட். எவ்வளவு லீஸ் கட்டணும்? அது 72. 72,800. ஓ என்னட்டு தெரியும் உங்களுக்கு? என்னட்டு தானே வாங்கி கொண்டு வந்தவர். ஓ இந்த வேற அன்பளிப்பாளர் நீங்க. சரி இந்த மாதம் கட்டி போடு. ஓ மார்கழி மாதம் காசு என்று கட்டுவீங்க. அதுதான் சார் அறிவிச்சிருக்கிறாரு. சார் ஓ பிரதீப ராஜா சார் என்னண்டு 30ஆம் தேதி வெள்ளமா அப்ப கட்டிடுவோம் இல்ல சிம்பிளா கிளைண்டில கை வைக்காத. ஒரு கைக்கு 1 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு வச்சு 10 லட்சம் வேண்டாம் அடித்து முறி பண்ற கள்ள வேலை. நிறைய கேளுங்க பாஸ். இயற்கையை நம்பித்தான் எங்கட பிழைப்போ. இன்றைக்கு டிட்வா நாளைக்கு நிசா புயல் 2 சுனாமி 2 சொல்லி வருந்தானே. ஓ சனம் இயற்கை பேரிடர் அவஸ்தமண்டி சாகுது. ஓ நீங்கள் நின்று கொண்டு இதுல கலெக்ட் பண்ணி கட்ட வெதிரீர்கள். ஏஜென்ட் இந்த பேக் கண்ணோடைய பாத்துடும் கள்ளன் ஓடிட்டான். புன்னால கட்டுவன் சனம் மலையகத்துக்கு இடம்பெயர்ந்து போனான்னு சொல்லியே நான் ஜோதிச்சிருக்கோம். குறை இருந்தா வேணும். நானே 4 நாள் ஒரு குறையை வச்சு அடிச்சு வந்துருக்கேன். நீ சாமான எல்லாம் வாங்கி போடி எல்லாம் பண்ணி அடிக்காது. இவங்க வந்து எடுத்தா சரியா அவர் பொறுப்பு இல்லாம கிடக்கு. நாங்கள் இவ்வளவு சாமான்களையும் வாங்கி எல்லாம் சேர்த்து போட்டு ஜனங்களுக்கு கொண்டே கொடுப்ப மாட்டா. இவங்க கொண்டு போறவங்க டைமுக்கு வேற இனம் இல்லை. உறுப்பினர்கள் எடுத்து குழம்பி கொண்டிருக்கிறாங்களா? சாமான் வந்து சேர இல்லை. ஓ உங்களுக்கு எங்க பங்க்சுவாலிட்டி உங்க பாட்டி வேறு இவர் யாரு? இவர் வா வா என்ன கொடுப்போம் சாமான் இல்ல பத்திரமா எடுக்கணும். அது தெரியாது பாட்டு வந்துட்டு இல்ல இல்ல இதெல்லாம் சாதாரணம் தானே. சரி விடுங்க. சமூக சேவைகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் வீடியோல என்னன்னா எங்களுக்கு ஒரு 50,000 தான் சேர்ந்தது. பிரச்சனை இல்லை. அதை வச்சு நாங்கள் எல்லா பொருட்களும் வாங்கி பேக் பண்ணிட்டு தனியா பேக் பண்ணிருக்கு. நீங்க உறுப்பினர்களுக்கு இதை கவனமா கொண்டே சேர்த்தாலே எங்களுக்கு கட்டாயம் கையில கொடுப்போம். ஆமா ஆமா ஆமா. என்னண்டா இதுல என்னென்ன வாங்கினாங்க பொருட்கள் லிஸ்ட் ஒருக்கா சொல்லி விடுங்க. அதுல 4 பண்டல். ஓகே மற்றதுல 2 பண்டல். மற்ற 3 கேஸ். சரி சரி இந்த போல வந்து படியான ஓ இந்த விஸ்பர் கிரைப் மிக்சர் அப்படி என்னங்க ஓடிக்கலோன் ஐட்டம். ஓடிக்கலோன் தான் இப்ப எடுத்தோன்னு பொருட்கள் இல்லையா? இது போய் சேர்ந்துட்டு அதுக்கு இந்த ஓடிக்கலோன் எடுக்கிறது பொருட்கள் போனா சரி. பெரிய மருத்துவ உதவியா இருக்கும் போலாங்க. கிரைப் போட்டல் இல்ல இதுவும் போட்டுறாங்க. இது வந்து என்ன சொல்லுங்க என்னன்னு கேட்டா இந்த பிள்ளைகள் சாப்பிட்டா பிறகு சமைக்கிறது குடிக்கிறது
சாப்பிட முதல் எடுக்கும் முதல் ஐயோ நீங்கள் கை காட்டலும் இந்த பண்டல் விளையாட்டும் எனக்கு விளங்கையில என்னன்னு கேட்டா நீங்கள் வடிவா தெளிவா பொருட்கண்ட விவரம் சொன்னா தான் நான் பேக்ல ஒட்டி போட்டு கண்டாக்ட் நம்பர் போட்டு கொடுக்கலாம். உறுப்பினர் சொல்லுவார் சொல்லுங்க சொல்லுங்க. செண்டு பண்டல் 6G வீடியோன்னு செண்டு பண்டல் சுருட்டு சிகரெட் விலை இல்ல அதால 2 பண்டல் சுருட்டு மற்றது 2 கேஸ் என்று சொன்னீங்க வீட்டோட கண்டு நந்தினி கால் 2 கேஸ் அதுல 2 கேஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. மற்ற எங்களோட உறுப்பினர்கள் அங்க சலரோதற்காரர் சுகர் ஒத்துக்கொள்ளாதவர்கள் எல்லாம் இருக்கணும். அவைக்கு சுகர் ஃப்ரீ 15,000 4 போட்டு அதை கவனம் கொண்டே சேர்த்து. மற்றது கசிப்பு கசிப்பு ஒரு சட்டவிரோதமான செயல் தானே. அதனால கசிப்பு அங்கேயே காய்ச்சி குடிக்க சொல்லி எங்கட உறுப்பினர்களுக்கு நாங்க தகவல் அனுப்பி ஆச்சராக்கள் இருக்கணும். ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் அங்கதானே இருக்கணும். இந்த சாமான் கொடுக்க நான் மட்டும் போகல, நீங்களும் வாங்கு. சாமான கொடுத்துட்டு உங்களையும் கொடுத்துட்டு வா. எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான். போலீஸ் ஸ்டேஷன் ஐயா போன முறையும் தந்த சாமான் நீங்க 3,500 பெருமதியா தந்தீங்க. அதுல ஐயா 350 ரூபாய் சாமான் கூட இல்ல. எல்லாரும் கொண்டு போய் பிடிச்சேதான் நான் என்ன வீட்டுல இருக்கிற சாமான் உங்களை தாரதுனா. எனக்கு ஐயா 8 பிள்ளைகள், அதுல 4 பேர் கல்யாணம் செய்யணும், 4 மருமக்கள் சும்மா ஐயா இருக்கிறாங்க. 4 மருமக்களையும் என்னட்டு அனுப்புங்க. டிஎஸ் ஆபீஸ்ல டிஎஸ்பியில வேண்டி கொடுக்குறேன். ஐயா நீங்க ஒரு பொதி ஒன்று தாரீங்க, அந்த பொதியில எங்களுக்கு பத்தாது. ஒரு நாளை கூட காண ஆகிற கையா. என்ன உண்ட வீட்டை வெள்ளம் இல்லைன்னு எனக்கு தெரியும். சரியோ ஏதோ குடும்பத்துல அங்கத்தவர் கூட நான் பொதியுனாக இறக்கப்பட்டு தாரன். அங்க கணக்கு எடுத்துக்கொண்டு போ. இந்த பக்கம் நீ பொதியொண்டு வரக்கூடாது. ஓடு சரி ஐயா. ஏன் யாரு உன்னோட வந்த அவன் சொந்தக்காரன். சொந்தக்காரன் உன்னை பார்க்க குறா குப்பையன் மேல கிட்ட கவனை பார்த்தா குள்ளுடாக்கு சின்ன கூட்டி கொண்டு வா. ஓ எடுத்து சாமான் தான் இந்தாங்கோ. எல்லா சாமானும் சரியா கிடக்கு. சரி இதுலதான் வடிவா பார்த்து செய்யுங்க. ஏனண்டா மாட்டை நீ வேண்டி வளர்த்து அதுக்கு அப்புறம் அங்கர் தயாரிச்சு எனக்கு தர மாதிரி ஊசியில தாரன் அதை எனக்கு தந்து போட்டு காசை பண்ணி கொண்டு போக முடியல விழா இருக்கு என்னோட. சரி கொண்டு போ. சரி சிலிப்பா வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. அதெல்லாம் போடலாம். அடுத்த முறைக்கு ரெடி பண்ணு. உள்ளுக்கு இருக்கிறவன் பார்த்தா பச்சை கல்ல நான் அவன் பார்த்தான்னா பிசாகும். வீளைக்கு கொண்டு போக டக்கண்டு. சரியோ? சரி நான் கொண்டு போ. என்னையா ஐயா நீ வந்ததுல இருந்து முடிச்சு கொண்டிருக்கிற. அவன் என்ன ஓடுறான், அதுல என்ன வச்சுட்டு வந்த நீ? அவன் 2 சொந்தக்காரன். சொந்தக்காரனும் அப்ப என்ன அவன் ஓடுறான்? விஷயத்த சொல்லு. ஐயா நாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கோம். வைமாட்டு பேர். வைமாட்டோ? ஓமையா எங்கட உதவின்ற நோக்கம் ஏழையல் பாளையலுக்கு உதவி செய்யறதான் நோக்கம். விளாங்கல் என்ன உதவி செய்வீங்க? அதாவது வெள்ள நிவாரணத்துல கிடைக்கிற அந்த உதவித்தொகையில குறைந்தபட்ச காசை கொடுத்து நாங்க வேண்டி அதை கொள்ளனை செய்து விற்கிறதான் எங்கட சூப்பர் மார்க்கெட். இதுதான் புள்ளி என்ன சேவை. என்ன போல மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்கள? ஒரே ஒரு ஆள் தானே. போலீஸ் ஸ்டேஷன் எங்க அந்த கள்ள கிராமத்துல ஒரு நல்லாளா பாக்கலாம் கிடக்கு. இந்த சாமான வேண்டி யாருக்கும் விற்கிறதான் வேலை. ஆத்தே சுத்தமன் வாரான். போலீஸ்கார கல்யாணம் சொன்னவன் இந்த என்ன விளையாட்டுக்கு வாரன்னு தெரியாது. எனக்கு கண்டு வாராங்களப்பா. வணக்கம் ஜிஎஸ் ஐயா. வணக்கம். கோட்ஸ்ல வந்த மாதிரி கிடந்துச்சு. ஓ நானும் முன்ன கண்டனான். பூக்கண்டுக்கு தண்ணி ஊற்றி கொண்டுட்டேன். ஒரு சின்ன திருட்டு ஐயா. என்ன திருட்டு? மோட்டார் களவு எடுத்து. உனக்கு மோட்டர் எல்லாம் சின்ன. சரி என்னண்டா தொழில் இல்ல, 4 நாளா தொழில் இல்ல. பிள்ளைகளை பள்ளிக்கூடம் ஏத்திராக்கையில கொஞ்சம் பொருட்கள் கொண்டு ஒரு கடையில கொடுத்தது காசு வாங்க போயில என்ன செய்யறது நாங்கள்? எனக்கு நீ என்ன சொல்ல வரேன்னு விளங்குற. நான் என்ன செய்யறது? வாகனம் இல்ல, மோட்டார் சைக்கிள் இல்லையே. இங்க இஎஸ் ஆபீஸ்ல இந்த லீஸுக்கு மோட்டார் சைக்கிள் எல்லாம் கொடுக்குறீங்க. எல்ஓஎல்சில தருவாங்க. உங்களுக்கு ஒன்றும் தர வேண்டாம். அப்படி எந்த துளைஞ்சு போன மோட்டார் சைக்கிள் எடுத்து தாங்கன்னு தான் கேட்கிறேன். அதுக்கு ஒரு தொகை உங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி நீங்கள். துளைஞ்சதுக்கு நாங்களே நிதி ஒதுக்கணும். வெள்ளத்துல மோட்டார் சைக்கிள் ஸ்பிளண்டர் வெள்ளத்தோட அடிபட்டு போயிட்டு அப்ப நீங்கள் செய்யத்தானே வேணும் எங்களுக்கு அதுக்குரிய ஒரு நிதி. எனக்கு முதல் வீட்டக்கான சொன்னேன். அதுவும் வெள்ளம் அடிக்க ஆடாம். உங்க வீட்டுல ஒரு துளி வெள்ளம் இல்லை என்னன்றா மோட்டார் சைக்கிள் போகும்? ஐயா வட்டுவாகல் இருக்கல்லோ, வட்டுவாகல் இதுல வெள்ளம் கூடி கொண்டு போனோம். அப்ப நான் அங்க போய் இந்த இடத்துல வெள்ளத்தோட மோட்டார் சைக்கிள் போட்டது. நீங்கள்லாம் இதுக்கு பொறுப்பு கூறணும். நீ வட்டுவாகல்ல என்ன அவசரத்துக்கு போய் உனக்கு வெள்ளத்துக்கு மோட்டார் சைக்கிள் போனது சொல்லு. நான் காரணம் எழுதணும். ஒரு செல்ஃபி ஒன்று எடுப்போம்னு சொல்லி வட்டுவாகல் எடுத்தேன். தண்ணி பெருசா ஓடிக்கொண்டிருக்கு. திடீர்னு பார்த்தா மோட்டார் சைக்கிள காணல போய் கொண்டு இருக்குது மோட்டார் சைக்கிள். அப்ப அதுக்கு நாங்களே நேரம் தம்பி உத்தமா வட்டுவாகல் டிஎஸ் ஆபீஸ்
അതിന്റെ GS இலக்கம் 89 இல்லாட்டி 92 இருக்கு. அந்த GS போய் நீ உன் மோட்டார் சைக்கிளை கேள்வி இது வேற டிவிஷன் உனக்கு நான் தரையில அது வெளி கொடுத்தமா சரி ஐயா விடும். நீங்கள் அந்த 89-90 GS பிரிவீர்கள் அதுல ஒரு என்ன பற்றி ரெக்கமெண்ட் பண்ணி சஜஸ்ட் பண்ணி விடுங்க. நான் என்னையும் கொண்டே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். என்ன சரி அப்ப நீங்க எடுக்காட்டி விடுங்க, நான் எடுக்கிறேன். எனக்கு அங்க உத்தமா கடையிலையோ நான் இந்த காலத்துல கடையில புதுசா பொருள் வாங்கினேன். ரோட்டு வழி அடிக்கு நான் எடுத்து வந்து போறேன். ஐயாண்ட ஸ்பிளண்டர் என்ன ஒடியே கொட்ட மோட்டார் சைக்கிள சங்கிலியால கட்டி வைக்க உத்தமன் பாரா அவசரம் இல்லையா கலாட்டிட உத்தமன் பலிக்கிட்டான். இத்தனை மோட்டார் சைக்கிள் காணா போதும். ஐயா என்ன இந்த வெள்ளழிவு தொடர்பா அந்த டாக்குமெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களோட அக்காட்ட கொடுத்துறேன். சரி அதை பார்த்து எங்களை செய்யுங்க. சரி சரி உங்களுக்கு என்ன இழப்புகள்னு சொல்லுங்க. என்ன நடந்தது சொல்லுங்க. எல்லாருக்கும் அன்றாடம் என்ன வேறு நடந்துச்சு அந்த இழப்பு தான் ஐயா எங்களுக்கு நடந்தது. சாதாரணமாக கிடைக்க அடிப்படை தேவைகள் வந்து எங்களுக்கு கிடைக்காம போயிட்டு அதோட எங்களோட அன்றாட செயற்பாடுகள் அனைத்தும் முடக்கப்பட்டு விட்டன. ஆம் தூய தமிழ். என்ன உங்களோட அன்றாட தேவைகள் முடக்கப்பட்டு சொல்லுங்க. 4 நாளைக்கு ஜிம்முக்கு போயில. படையப்பா படம் எத்தனை வருஷத்துக்கு பிறகு ஐயா ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதை கூடி பார்க்கலாம் போச்சு. அங்க தாயும் மகளும் 25,000 வேண்டி கொண்டு போய் பேசியல் செய்தவியல். நீங்கள் இங்க 2 பேரும் வந்து ஒரு ஆள் ஜிம்முக்கு போகணும் சப்ளிமெண்ட், மற்றால் படையப்பா ரிலீஸோ. உங்களை பெத்தவங்களோ இல்லாட்டி எங்கேயாவது புத்து தேர்ந்தெடுத்தவங்களோ. ஐயா அரசாங்கம் தர நிதி எங்களுக்கு தாங்க, நாங்க பாட்டுக்கு போயிருவோமே. என்ன ஜிம்முக்கு போறது படையப்பா படம் பாக்குறது எல்லாமே இந்த அரசாங்கம் உங்களுக்கு தர நிதியோ? அனைத்து மக்களுக்கும் கொடுக்கல சொல்லிட்டு இருக்கேன். உங்களை கேட்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சு செய்யறீங்களோ இல்லாட்டி வம்புக்கு செய்யறீங்களா? இந்தியா அமுக டுமுக அமால் டுமால்